அனைவருக்கும் வணக்கம். பையிங் சீக்ரெட்ஸ் அப்படின்ற சேனல்ல நம்ம கிரியேட் பண்ண பை செல் இண்டிகேட்டர் எப்படி வரிசையா உட்காந்து நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே, எது மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க, கேப் டவுன் மார்க்கெட் வந்து கேப் டவுன் இங்க இருந்து இங்க வரைக்கும் சைட்வேஸ். கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம்? 2 மணி நேரமா சைட்வேஸ். அப்ப நம்மளுக்கு எப்படி எது மாதிரியான சிக்னல் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். காலையிலேயே பாத்தீங்கன்னா செல் சைடு தான் மார்க்கெட் இருக்கு. பேங்க் நிப்டில செல் சைடு போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால் சைடும் இங்க செல் சைடும் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ரேடியோ நம்ம பிடிச்சோம்னா நமக்கு இங்க இருந்து இங்க வரைக்கும் அது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஒரு டார்கெட் லைன் இருக்கு. இது வந்து ஓபன் பண்ணிருக்கிறது வந்து இண்டெக்ஸ். இதை கிராஸ் பண்ணி இவனால போக முடியல, இங்கேயும் போக முடியல, கீழே இருக்கு. இங்க நல்ல செல் வந்தோடனே இந்த செல் கொஞ்சம் பெருசா ஒர்க் ஆகல. ஆனா இந்த செல் பாருங்க நல்ல கீழே தள்ளி விட்டுச்சு. சரி, இது நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கால் சைட் போய் பாருங்க. இங்க பாருங்க, இங்க பை பண்ணிருப்போம், இங்க செல் பண்ணிருப்போம். 30 பாயிண்ட் லாஸ், 27 பாயிண்ட் லாஸ். கால் சைடு 27 பாயிண்ட் லாஸ். இங்க ஒரு செல் இருக்கு பாருங்க, இங்க என்ட்ராயிருப்போம். இந்த கேண்டில் எக்ஸாக்ட் 30 பாயிண்ட் வரைக்கும் லாஸ். சரி, ஓகே. புட் சைடு நம்ம எடுத்தாதான் நம்மளால இன்னைக்கு சர்வே பண்ண முடியும். புட் சைடு செகண்ட் கேண்டில் என்ட்ரி வருது. டார்கெட் ரொம்ப பக்கத்துல இருக்கு. சரி விடுங்க, அது விட்டாலும் இப்போதைக்கு 40 பாயிண்ட் லாஸ். இது கிரீன் கேண்டில் கிடையாது, என்டர் ஆக மாட்டோம். இங்கே டார்கெட் இல்லை. சரி, 40, 43 பாயிண்ட் லாஸ். ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேனால ரொம்ப மானிப்புலேஷனா இருக்கு. 75 மைனஸ் 45 பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட் தான் ப்ராஃபிட். ஸோ இது வரைக்கும் 30 பாயிண்ட் தான் நம்மளால எடுக்க முடிஞ்சிருக்கு. செகண்ட் கேண்டில் என்ட்ரி, இங்க எக்ஸிட். இந்த கேண்டில் எக்ஸிட். இன்னைக்கு ஒரு 30 பாயிண்ட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ எக்ஸ்பைரி டேல நம்மளுக்கு கொஞ்சம் மானிப்புலேஷன் இருக்கும். நிறைய என்ட்ரி வச்சு பாருங்க. 1, 2, 3, 4, 5. 5ல 1 தான் வின்னு. நல்ல ஒரு 75 பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துச்சு. இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கேண்டிலோட டைப் 1 மினிட்ல இருந்து 3 மினிட்ஸ் மாத்திக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க நல்லா செக் பண்ணி பார்க்கணும். இங்க பாருங்க, 3 மினிட்ஸ்ல ஒரே ஒரு பை தான் வந்திருக்கு. 70 பாயிண்டா? ஸோ அதனாலதான் நம்ம வந்து 3 மினிட்ஸ்ல எக்ஸ்பைரி டேல 3 மினிட்ஸ் பார்க்கலாம். நீங்க 1 மினிட் பார்த்தாலும் உங்களுக்கு லாஸ் கிடையாது. அங்க 40 பாயிண்ட் வர இடத்துல இங்க உங்களுக்கு 70 பாயிண்ட் வந்திருக்கு. சரிங்களா? இது மாதிரி ஃபால்ஸ் என்ட்ரி அவாய்ட் பண்ணணும்னா நீங்க 3 மினிட்ஸ் போட்டீங்கன்னா ஃபால்ஸ் என்ட்ரி அவாய்ட் ஆயிடும். சரிங்களா? இன்னைக்கு எக்ஸ்பைரி டேவா இருந்தாலும் உங்களுக்கு மினிமம் நான் 40 பாயிண்ட் வரைக்கும் ப்ராஃபிட் காமிச்சிருக்கேன். as per our ட்ரேடிங் ரூல், எக்ஸ்பைரி டே வந்து பிகினர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நன்றி.